தமிழ்நாடே கேள்விப்பட்டிராத அதிரடி விலை குறைப்பு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். பலரும் நம்ம நிகழ்ச்சிகளை தொடர்ச்சியாக பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுறீங்க. நம்ம நேயர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இனி வரும் நாட்களில் நிறைய அரசியல் பேச வேண்டியிருக்கு. நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் உரையாட வரலாற்று ஆய்வாளர் டி.எஸ். கிருஷ்ணன் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். சார் வணக்கம். இன்னைக்கு அரசியலில் திருப்பரங்குன்றம் தான் முக்கிய பேசுபொருளாக இருக்குது. இது எப்படி பார்க்குறீங்க சார்? ஒட்டுமொத்தமாக இந்த திருப்பரங்குன்ற விவகாரத்தை தமிழ்நாடு அரசு நடவடிக்கையும் சரி, ஜி.ஆர். சுவாமிநாதன் அவருடைய உத்தரவு, இதை எப்படி பார்க்குறீங்க சார்? குறிப்பாகவே கொஞ்ச காலமாகவே தமிழ்நாட்டில் இந்த திருப்பரங்குன்றம் இஷ்யூ ஓடிட்டு இருக்குது. இது இன்றைக்கி நேற்று ஓடுற இஷ்யூ கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 100 வருஷமாக ஓடுதுன்னு சொல்லலாம். நீங்கள் இது 1920 இது ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டே இருக்குது. ஆனால் அது ஒரு முக்கியமான விஷயமே கிடையாது. திருப்பரங்குன்றன்றது ஒரு சாதாரண ஒரு சின்ன ஊர். அது இப்போ பார்ட் ஆஃப் மதுரையாகவே மாறிடுச்சுன்னு சொல்லலாம். முன்னாடிலாம் நான் கல்லூரி படிக்கக்கூடிய காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா திருப்பரங்குன்றன்றது தனி ஊர், அது ஒரு சின்ன கிராமம், அவ்வளோதான். நீங்கள் மதுரை மாநகராட்சியோட தான் இணைஞ்சிருக்காது. இப்போ இணைச்சிட்டாங்க. மதுரை பெருசு, இந்த கிரேட்டர் சென்னை மாதிரி கிரேட்டர் மதுரைன்னு வரும்போது அது உள்ளே சேர்ந்துருச்சுன்னு வச்சுக்கிங்களேன். நான் சொல்கிறது ஒரு 2000 ஆரம்பத்துலலாம் பார்த்தோம்னா 1990களெல்லாம் பார்த்தோம்னா திருப்பரங்குன்றம் ஒரு தனி சின்ன கிராமம், அவ்வளோதான். அந்த கோயில், அந்த மலை, அவ்வளோதான். அதில் பார்த்தோம்னா மேலே ஒரு தர்கா இருக்குது, ஒரு சிவன் கோயில் ஒன்று இருக்குது, கீழே ஒரு முருகன் கோயில் இருக்குது. இது எல்லாமே ஒன்றா தான் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இதை ஒரு பிரச்சனையாக்கணும்னு சொல்லி தான் இவங்க இப்போ ஆரம்பிக்கிறாங்க. சரியா? இதில் இன்னொரு பிரச்சனை என்னென்னா, இந்த மலையில் இந்த தர்கா என்னவோ பிற்காலத்தில் இப்போ ஏதோ கட்டினாங்கன்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் கிடையாது. இது 1790 அங்கே நம்ம இந்தியாவுக்கு வந்திருந்த ஒரு கிழக்கிந்திய கம்பெனி ஆஃபீஸர் ஒருத்தர், அவர் பேர் ஜேம்ஸ் வெல்ஷ்னு பேர். அவர் மிலிட்ரி மெமாஸ்ன்னு ஒரு புக் எழுதியிருக்கிறார். அந்த புத்தகம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் இந்தியாவில் ஒரு 40 ஆண்டு காலம் பணிபுரிந்து அப்புறம் ஓய்வு பெற்று இங்கிலாந்து போயிட்டார். இந்த 40 ஆண்டு காலம் இந்தியாவில் இருந்தப்போ அவர் பார்த்த இடங்கள், போன இடங்கள், இதெல்லாம் பற்றி எழுதிட்டு வர்றார். அதில் எழுதும்போது அவர் மதுரைக்கு வரும்போது மதுரைக்கு பக்கத்தில் அவர் திருப்பரங்குன்றம்னு பேர்லாம் சொல்லலை. ஒரு மலை ஒன்று இருக்குது, ஒரு சின்ன மலை ஒன்று இருக்குது, அது ஒரு காட்டு பகுதி. அது அந்த காட்டு பகுதியில் வேட்டையாடுறதுக்கு நாங்கள்லாம் போவோம். அங்கே பார்த்தோம்னா கீழே ஒரு சின்ன கோயில் ஒன்று இருக்குது, மேலே ஒரு பெரிய கோயில் ஒன்று இருக்குது, நடுவில் ஒரு சமாதி இருக்குது. யாரோட சமாதின்னு அவர் எழுதுறாருன்னா அலெக்சாண்டரோட சமாதி இருக்குதுன்னு எழுதியிருக்கார். எது தர்காவை சொல்கிறார் அவர்? ஆமாம். அதாவது ஐரோப்பியர்கள் அலெக்சாண்டர்ன்ற பெயரை வச்சுருந்தாங்க. அந்த பெயர் அரபு தேசத்தில் அடாப்ட் ஆகும்போது அந்த அலெக்சாண்டர்ன்ற பேர் தான் சிக்கந்தர்னு அவங்க அடாப்ட் பண்ணிக்கிறாங்க அரபு மொழியில். சரியா? அப்போ அவங்க இவர் என்ன நினச்சிக்கிட்டாருன்னா, சிக்கந்தர் அப்படின்னு சொன்னால் அது அலெக்சாண்டர் தான் போல் அப்படின்னு அவர் நினச்சிக்கிட்டார். சரிங்களா? இப்போ நம்ம சொல்கிற பாயிண்ட் புரியுதா? அதாவது சிக்கந்தரை இவர் அலெக்சாண்டர்னு புரிஞ்சுக்கிட்டார். இவர் புரிஞ்சுக்கிறது இல்லை. அதாவது பொதுவாகவே ஐரோப்பிய நாடுகளில் பொறுத்தவரை அரபு நாடுகளில் அலெக்சாண்டரோட பேரை சொல்லும்போது சிக்கந்தர்னு தான் சொல்கிறாங்க. அலெக்சாண்டரை பற்றி குறிப்புகள் அரபு நாடுகளில் ஏதோ வைக்கப்பட்டிருக்குல்ல, அந்த குறிப்புகளில் சிக்கந்தர்ன்ற பேர் தான் வருது. இந்த டேரியஸ்ன்ற மன்னர் காலத்தில் தான் அலெக்சாண்டர் படையெடுத்து போனது. அப்போ அவங்க குறிப்பில் சிக்கந்தர்னு ஒருத்தர் படையெடுத்து வந்தார் அப்படின்னு எழுதி வச்சுருக்கிறாங்க. அப்போ இவர் என்ன நினச்சிக்கிட்டாரு, அங்கே சிக்கந்தர்னு பேர் போட்டிருக்குதுன்னு அந்த சிக்கந்தர் அலெக்சாண்டர் தான் குறிக்குது போலன்னு நினச்சிக்கிட்டு அவர் அலெக்சாண்டரோட கல்லறை அப்படின்னு அதில் எழுதி வச்சுருக்கிறார். அப்போது 1700 வரும்போதே அங்கே அந்த சிக்கந்தர் தர்கான்றது இருக்குது. இந்த சிக்கந்தர்ன்றவர் எப்போ வாழ்ந்த காலகட்டம்னு எடுத்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 1200 1300 காலகட்டங்களில் வாழ்ந்த ஒருத்தர், இங்கே மதுரையிலே இருந்தவர். அப்போ மதுரை சுல்தான்னு சொல்லுவாங்க. அந்த மதுரை சுல்தான் குரூப்பில் இருந்தவர் தான் இவர் 1300களில். அப்போ இவர் இறந்த பிறகு இவருக்காக அங்கே அந்த மக்கள் ஒரு தர்காவை கட்டியிருக்கிறாங்க. ஸோ எப்படி பார்த்தாலும் இந்த தர்கா ஒரு 700 ஆண்டுகளுக்கு மேலாக அங்கே இருக்குது. சரியா? 700 ஆண்டுகளாக மக்களோட பயன்பாட்டில், பொது பயன்பாட்டில் எல்லாருமே போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறாங்கன்ற மாதிரி இருக்கும்போது, இப்போ இந்த பிஜேபி அரசாங்கம் வந்த பிறகு தான் இவங்க வேணும்னு இந்த பாபர் மசூதி மாடலில் ஒன்று கொண்டு வரணும். தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா
வட இந்தியாவில் ஒட்டுமொத்தமாக நீங்கள் வந்து இந்து முஸ்லீம்னு சொன்னால் உடனே அடிச்சுப்பாங்க. அதுக்கு காரணம் வந்து 2 தடவை வட இந்தியாவை பார்ட்டிஷன் பண்ணுறாங்க, பிரிக்கிறாங்க ஆங்கிலேயர் காலத்தில். முதல் பிரிவினை எப்போ நடக்குதுன்னா பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் அப்படின்னு சொல்லுவாங்க. வங்காள மாநிலம்னு இருக்கக்கூடியது ரொம்ப பெருசாக இருக்குது, முழுமையாக ஆட்சி செய்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ் அரசாங்கம் என்ன பண்ணுது, 2ஆக பிரிக்குது. 2ஆக பிரிக்கும்போது என்ன ஆகுதுன்னா, ஒரு பகுதியில் இஸ்லாமியர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி, அது கிழக்கு பங்களாதேஷ். ஆமாம், அது பழைய பேர் வந்து கிழக்கு வங்காளதேசம், கிழக்கு பாகிஸ்தான் நினைக்கிறேன். இல்லை, அது அப்புறம் இது சுதந்திரத்துக்கு அப்புறம் தான் கிழக்கு பாகிஸ்தான். சுதந்திரத்துக்கு முன்னாடி அது ஈஸ்ட் பெங்காலாக இருந்தது. இப்போ இருக்கிற நம்மது வெஸ்ட் பெங்கால். இப்போ வெறும் வெஸ்ட் பெங்கால் மட்டும்தான் இருக்குது, ஈஸ்ட் பெங்கால் இல்லை. அது பாகிஸ்தானாக மாறிடுச்சு. அப்போ முதல்ல ஈஸ்ட் பெங்கால் வெஸ்ட் பெங்கால்னு பிரிக்கும்போது ஈஸ்ட் பெங்காலில் முஸ்லீம்ஸ் நிறையா இருக்காங்கன்னப்போ அங்கே இருந்த இந்துக்கள் விரட்டப்பட்டார்கள். அப்போ இங்கே இருந்த இந்துக்கள் என்ன பண்ணுறாங்க, இஸ்லாமியரெல்லாம் விரட்டுறாங்க, நீ அங்கே போ, ஈஸ்ட்டுக்கு போன்னு. அப்போ இது ஒரு பெரிய கலவரமாகி அந்த கிழக்கு பகுதியில் ஃபுல்லாகவே பெரிய ரத்த ஆறு ஓடி, அதுக்கப்புறம் காந்தி போய் உண்ணாவிரதம் இருந்து அதெல்லாம் நடந்ததுக்கப்புறம் தான் அந்த இது அடங்குது. இதை தான் வந்து நம்ம ஹேராம் படத்தில் வந்து அவர் கமலில் எடுத்திருப்பார்ல, முதல் பார்ட் ஒன்று ராணி முகர்ஜி கூட நடிக்கிற மாதிரி ஒரு சீன் வருமே, அதுதான் அந்த பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால். 2வது பிரச்சனை எப்போ வருதுன்னா, இந்தியா சுதந்திரம் அடையும் போது பாகிஸ்தான் தனி இந்தியா தனின்னு பிரிக்கும்போது அப்போவும் இங்கே இருக்கிற முஸ்லீம்ஸுக்கு அடித்து விரட்டப்பட்டார்கள், அங்கே இருக்கிற இந்துக்கள் திரும்பி விரட்டப்பட்டார்கள். இப்போ அத்வானி, வாஜ்பாய் எல்லாமே பாகிஸ்தானில் பிறந்து வளர்ந்தவங்க தான். அவங்கெல்லாம் பிறந்ததே அங்கே தான், இந்தியா சுதந்திரத்துக்கு பிறகு தான் இங்கே வராங்க. அப்போ வந்து வட இந்தியாவிலேயோ இல்லை பாகிஸ்தான்லேயோ நீங்கள் இந்துக்கள் முஸ்லீம் அப்படின்னு சொன்னால் அது எடுபடும். தென்னிந்தியாவில் அது எடுபடாது. அதுதான் பிரச்சனை. இப்போ இவங்களுக்கு தென்னிந்தியாவில் பாஜகவோட ஒரே மாடல் என்ன, ஒரு கலவரத்தை உருவாக்கணும், அந்த கலவரத்தின் போது வச்சு அவங்க ஆட்சிக்கு வந்துடணுன்றது தான் குஜராத் மாடல். குஜராத் மாடல்னால் வேறு எதுவும் கிடையாது, இதுதான் குஜராத் மாடல். அதை இங்கே செய்யலான்னு பார்த்தா இங்கே எதுவுமே செய்ய முடியல. இல்லை சார், இதுக்கு முன்னாடி முயற்சி பண்ணாங்க, அந்த திருப்பரங்குன்ற மலை விவகாரம் வந்து அப்புறமா தீர்த்து வைக்கப்பட்டுச்சு. இப்போ இந்த இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, அங்கே இருக்க மலைக்கு மேலே இருக்க தீபத்தூண் வந்து முன்னாடி அங்கே தான் விளக்கு போட்டுட்டு இருந்தாங்க கார்த்திகை தீபத்துக்கு, பிரிட்டிஷ்காரங்க தான் அதை மாற்றினாங்க அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்கிறாங்களே, இது எப்படி பார்க்குறீங்க? இல்லைம்மா, அது விளக்கு தூண்லாம் கிடையாதும்மா. அது வேறு வந்து த கிரேட் ட்ரிக்னோமெட்ரி சர்வே ஆஃப் இந்தியான்னு சொல்லி ஒன்று நடக்குது. 1802 பிளான் பண்ணுறாங்க. வில்லியம் லாம்டன்னு சொல்லிட்டு ஒருத்தர் தான் வந்து அந்த வேலையை ஆரம்பிக்கிறார். அந்த ட்ரிக்னோமெட்ரிக் சர்வே ஆஃப் இந்தியானா வேறு ஒன்றும் கிடையாது, இந்தியாவோட வரைபடத்தை உருவாக்குறாங்க. நம்ம இப்போ பார்க்கக்கூடிய இந்தியா மேப்னு ஒன்று இருக்குது. இப்போ அந்த அந்த விளக்குத்தூண் வந்து விளக்குத்தூண் இல்லைன்னு சொல்கிறீங்களா? அது விளக்குத்தூண்லாம் கிடையாது. ஆனால் இன்றைக்கி தமிழ்நாடு அரசு கூட ப்ரேயரில் இன்றைக்கி மேல்முறையீட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதில் வந்து முன்னாடி 100 வருஷத்துக்கு முன்னாடி தீபம் ஏற்றுறது உண்மை, ஆனால் இப்போ 100 வருஷமும் வழக்கம் இல்லை, அதை வந்து ஜிஆர் சுவாமிநாதன் ஏற்றுக்கிட்டாரு அப்படின்னு தானே தமிழ்நாடு அரசு இல்லை. அதாவது இப்போ ஜிஆர் சுவாமிநாதன் சொல்கிற ஒரு இடம் இருக்குல்ல, 2 இடம் இருக்குது. அது வழக்கமாக ஏற்றுற இடத்துல இருக்கிற தூண் வந்து வேறு, அது உச்சி பிள்ளையார் கோயில்னு ஒரு இடம் இருக்குது. ஆமாம், இது வந்து இந்த மசூதிக்கு பக்கத்தில் இருக்கிறது அப்படின்னு சொல்லி அதை தான் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அது வந்து ஆக்சுவலாக என்னென்னா, இந்த சர்வே எடுக்கிறதுக்காக அங்கே போட்ட கல் அது. சரியா? இவங்க சொல்கிறது உண்மையான அந்த தீபத்தூணுன்றது வேறு இடத்துல இருக்குது, இந்த இடத்துல இல்லை. இது வந்து சர்வே எடுக்கிறதுக்காக போட்ட தூண். அது எதுக்கு சர்வேன்னா வேறு ஒன்றும் இல்லை, ஒரு நம்ம படிச்ச உண்மையான தீபத்தூண் எங்கே இருக்குது? அந்த பிள்ளையார் கோயில் பக்கத்தில் தான் இருக்குது. இல்லை, அங்கே தான் வழக்கமாக ஏற்றுறாங்க. ஆனால் தமிழ்நாடு அரசு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 100 வருஷத்துக்கு அப்புறம் தான் இங்கே ஏற்றிட்டு இருக்கோம், 100 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் அங்கே ஏற்றணும், கடந்த 100 வருஷமாக தான் இங்கே ஏற்றுறோம், அதை ஏன் மாற்றணும் அப்படின்னு தான் தமிழ்நாடு அரசே சொல்லியிருக்காங்க. இல்லை இல்லை, நீங்கள் அதை குழப்பறீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது இது பற்றி நாயகர் கால கல்வெட்டே ஒன்று இருக்குது, இந்த தூண் இருக்குது அப்படிங்கிறத பற்றின கல்வெட்டு இருக்குது. ஆனால் இந்த தீபத்தூண் அப்படின்றத பற்றின குறிப்புகள் இந்த கேஸ் வந்து இன்றைக்கி நேற்று ஆரம்பிக்கலை. 1920 ஆரம்பித்த கேஸ், இந்த மலை மேலே இருக்கிற கேஸ் வந்து முதல்ல பிரிட்டிஷ்காரன் காலத்துலேயே 1920 ஆரம்பிச்சிச்சு. 1920, 1931, 38, 70, 89 இப்படி பல ஆண்டுகளாக இந்த கேஸ் நடந்துக்கிட்டு இருக்குது. இதுவரை நடந்த எந்த கேஸ்லேயும் இந்த தீபத்தூணை பற்றின குறிப்பே கிடையாது. ஒரு கேஸ் சொல்கிறாங்கன்னா அந்த கேஸில் வந்து அந்த மலையில் என்னெல்லாம் இருக்குன்றதை பற்றின குறிப்புகள் எழுதுவாங்கள்ல அந்த வழக்குக்கு, அந்த வழக்குகளில் எந்த இடத்துலையும் இந்த இடத்துல தீபத்தூண் ஒன்று இருக்குது, அங்கே தீபம் ஏற்றுறாங்கன்ற மாதிரி எந்த குறிப்புமே கிடையாது. அப்போ இப்போ புதுசாக இவங்க வந்து திரும்ப ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் வேணும்னு வம்பிழுக்கிறதுக்கு தான். மொத்தமாகவே தென்னிந்தியாவில் பார்த்திங்கன்னா இந்த தீபம் அப்படிங்கிறது 2 இடத்துல மட்டும்தான் ஃபேமஸானது, வேறு எங்கேயுமே கிடையாது. ஒன்று திருவண்ணாமலையில் இருக்க கார்த்திகை தீபம், இன்னொன்று சபரிமலையில் மகர ஜோதி.
இந்த 2 தவிர தென்னிந்தியாவிலேயே வேறு எங்கேயும் இந்த விளக்கேற்றுறதுன்றது ஒரு முக்கியமான விஷயம், மலை மேலே ஏற்றணும் அப்படின்ற விஷயம்லாம் எங்கேயுமே கிடையாது. அப்போ இவங்க வேணும்னு புதுசாக ஒன்று உருவாக்கி அந்த இடத்துல போய் கலவரத்தை பண்ணணும்னு இந்த ரவிக்குமாரா அவர் வந்து இதை ஒரு கலவரத்தை உருவாக்குவதற்கு, இந்த இடத்துல பக்தின்ற பிரச்சனையே கிடையாது. உள்ளூர் மக்கள் இதை பற்றி கவலையே படலை. கரெக்டாக உள்ளூர் மக்கள் அவங்க ஜாலியாக சந்தோஷமாக தான் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இவங்க வேணும்னு கலவரம் பண்ணுறதுக்காக வெளியூர்லேருந்து போய் தான் அந்த இடத்துல வம்பிழுத்துக்கிட்டு இருக்கிறாங்கன்றது தான் நம்ம இந்த இடத்துல நோட் பண்ணணும். அப்போ ஒரு மதுரை போன்ற ஒரு நகரம் வந்து எல்லாரையும் அரவணைக்கக்கூடிய ஒரு பகுதி. அது வந்து மதுரை வந்து ஒரு நகரம்னே நீங்கள் சொல்ல முடியாது, அது ஒரு பெரிய கிராமம்னு சொல்லலாம். அப்படி தான் இருக்கும். ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சிட்டியோட அந்த அர்ஜென்சியாக இருக்கும் தெரியுமா. ஒரு சிட்டினா பரபரன்னு எல்லாம் ஓடிட்டுருவாங்க. அங்கே அந்த மாதிரிலாம் இருக்காது, எல்லோரும் கேஷுவலாக இருப்பாங்க. வந்தியா மாப்பிள்ளை, வா மாப்பிள்ளை போய் ஒரு வடையை போடுவோம், இங்கே வா அங்கே போய் ஒரு டீயை போடுவோன்னு அப்படியே ஜாலியாக ரொம்ப கேஷுவலாக ஒரு கிராமத்து வாழ்க்கை எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு மதுரை வந்து ஒரு பரபரப்பு இல்லாமல் அமைதியாக நீங்கள் ஓட்டலாம். அந்த மாதிரி ஒரு ஊர் தான். உணவு எல்லாத்தையும் கொண்டாடக்கூடியது, அப்படி ஒரு அருமையான நகரம். அந்த நகரத்தில் போய் இவங்க கலவரத்தை உருவாக்கணும் அப்படின்றது தான் இவங்களோட நோக்கமாக இருக்குது. நல்லா யோசிச்சு பாருங்க, கோயம்புத்தூரில் கலவரம் பண்ணாங்க. அந்த கலவரத்துக்கு அப்புறம் என்ன நடந்தது? பெரும்பாலான தொழில்கள் மார்வாடிகள் கைக்கு போயிடுச்சு. இங்கேயும் அதை தான் கொண்டாடணும்னு பிளான் பண்ணுறாங்க. அப்போ ஒரு கலவரம் நடந்தால் பெரிய பொருட்சேதம் ஏற்படும், நிறைய தொழில்கள் வந்து மறுபடியும் செய்ய முடியாத அளவுக்கு பாதிக்கப்படுவாங்க. இப்போ ஒருத்தர் தள்ளுவண்டி கடை வச்சுருக்காருன்னு வச்சிங்களேன், அந்த கடையை அடைச்சி உடைச்சிட்டாங்கன்னு வச்சுங்க, அவர் அடுத்தால என்ன பண்ணுவார்? ரோட்டுக்கு தான் வந்துடுவார். புரியுதுங்களா? அந்த தள்ளு போகிற வண்டியும் அதில் இருக்க பாத்திரங்கள் மட்டும்தான் அவரோட மொத்த சொத்து. அப்போ கலவரம்னு வந்தால் முதல்ல பாதிக்கப்படக்கூடியது யாராக இருக்கும்? பொதுமக்கள் தான். பொதுமக்கள், அதிலும் சிறு குறு வியாபாரங்கள் செய்யக்கூடிய மக்கள் தான் இருப்பாங்க. அவங்களோட வாழ்வாதாரம் காலியாகும். அதுதான் இவர்களது நோக்கம். அப்போ அதை வச்சு என்ன பண்ணணும்? இந்த வட இந்திய மார்வாடிகள் கொண்டாந்து பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு உண்டான வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. கோயம்புத்தூர்லேயும் அதான் செஞ்சாங்க. எல்லா ஊர்கள்லையும் அவங்க தொடர்ந்து செய்கிறது கலவரத்தை தூண்டக்கூடிய ஒரு வேலை தான். அப்போ இந்த இடத்தில் இப்போது இவ்வளோ அவசரமாக ஒரு தீர்ப்பு வழங்க வேண்டிய கட்டாயம் என்ன? 1ஆம் தேதி போடுறாங்க, 2ஆம் தேதி ஓகேன்றாங்க, 3ஆம் தேதி போய் தீபம் ஏற்றுவேன்றாங்க. அவ்வளோ தூரம் தலை போகிற அவசரத்தில் உள்ள ஒரு விஷயம் கிடையாது இது. விளக்கு ஏற்றணும், ஏற்றலாம், ஏற்ற வேண்டாம், இவ்வளோ தானே பிரச்சனை. இது வந்து எமர்ஜென்சி ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரி ஒரு வேலையா? இப்போ ஒரு இடத்துல தீவிரவாதிகள் வந்துட்டாங்க, உடனடியாக ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் அதில் ஒரு நியாயம் இருக்குது. ஒரு கோயிலில் சரி இந்த வருஷம் ஏற்றனா அடுத்த வருஷம் ஏற்றிக்கோ, அதை நிதானமாக விசாரிக்கலாம்ல. எதையுமே விசாரிக்காமல் அந்த நீதிபதி தானே நேரில் போனதாக சொல்கிறாங்க. அவரே போய் பார்த்துட்டு ஆமாம் விளக்கு தூண்டிருக்கு அப்படின்னு சொல்லி ரூல் பாஸ் பண்ணிட்டாரு அப்படின்றாங்க. ஒரு நீதிபதி வந்து எப்படி ஒரு வரலாற்று ஆய்வாளராக இருக்க முடியும்? இப்போ நாளைக்கே வந்து ஒருத்தர் இறந்து போனதில் சந்தேகமாக இருக்குங்க எங்களுக்கு அப்படின்னு சொன்னால் ஒரு நீதிபதி நானே நேரில் வந்து பார்க்குறேன் அப்படின்னு அவரே வந்து பாடியை பார்த்துட்டு இல்லை சந்தேகமாக தான் இருக்குது, அவரை கொண்டுட்டாங்கன்னு அவரே தீர்ப்பு எழுத முடியுமா? அப்போ ஒரு இறந்தவரின் மரணத்தில் சந்தேகம் இருக்குன்னா ஒரு மருத்துவர் தான் வந்து விசாரிக்கணும். அதே தான் இந்த தீபத்தூண் வந்து எத்தனை ஆண்டு பழமையானதுன்னு இன்னைக்கான விசாரணையில் கேட்கும்போது தமிழ்நாடு அரசே வந்து தெரியல சரியா அதை பற்றின. ஆமாம், அது சொல்கிறதுக்கு டைம் கொடுக்கணும்ல. இப்போது யாரோ ஒருத்தர் போய் இப்போது என்ன நீங்கள் வந்து வரலாற்று ஆய்வாளர்லாம் சொல்கிறீங்க. நான் வரலாற்று ஆய்வாளரும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. நான் வந்து ஒரு வரலாற்றை விரும்பி படிக்கக்கூடிய ஆள். அதிலேருந்து எனக்கு தெரிஞ்சுக்கிட்ட செய்திகளை நான் மற்றவங்களுக்கு சொல்கிறேன், அவ்வளோதான். ஆனால் இப்போ அந்த இடத்துல வந்து எத்தனை ஆண்டுகளாக அந்த கோயில் இருக்குது, அந்த தீபத்தூண் இருக்குது, இதெல்லாம் பற்றி சொல்லக்கூடிய தகுதி வாய்ந்தவர்கள் யாராக இருப்பாங்க? தொல்லியல் துறையில் வேலை பார்க்குறவங்களாக இருப்பாங்க. அப்போ தொல்லியல் துறையை சார்ந்த இந்த வல்லுநர் ஒருத்தரை யாரையாவது நியமித்து அவருக்கு கீழே ஒரு குழுவை அமைத்து அந்த குழுவின் மூலமாக ஒரு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுங்கன்னு சொல்லி தானே கோர்ட்டு கேட்க முடியும். அப்படி கேட்காம கோர்ட்டே முடிவு பண்ண முடியாது, பண்ணவும் கூடாது. இன்னைக்கு தமிழ்நாடு அரசு சொன்ன பதிலே வந்து முன்னாடி ஏற்றுனாங்க இப்போ ஏற்றலை அப்படின்றத ஒத்துக்கிட்டாங்க. அப்படின்னும் போது அங்கே ஏற்றுறது தமிழ்நாடு கவர்மெண்ட்டே ஏற்றுக்கிட்டாங்கல்ல. இல்லைம்மா, முன்னாடி ஏற்றுறாங்க பின்னாடி ஏற்றுறாங்கன்றதெல்லாம் அப்புறம். முதல்ல அந்த விளக்கு தூண் தான் அப்படின்னு சொல்லி முடிவுக்கு நீதிபதியை தானாக எப்படி முன்வருந்து முடிவு பண்ண முடியும்? இல்லை அரசு தரப்புலேயே அதை ஒத்துக்கிட்டாங்களே. அரசு தரப்பு ஒத்துக்கிட்டாங்கன்றதுக்குள்ளேயே நான் போகலை, அதுக்குள்ளேயே நான் போகலை. ஒருத்தர் செத்து போயிட்டார், அவர் சாவில் டவுட் இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த டெட் பாடியை போய் நீதிபதி நேராக பார்த்துட்டு ஆமாம்
அப்படின்னு சொல்ல முடியுமா, இல்லை இல்லைன்னு சொல்ல முடியுமா? அதை சொல்கிறது யார் சொல்லணும்? அதற்குரிய மருத்துவர்கள் தான். ஒரு மருத்துவரை வச்சு தான் ஆய்வு செஞ்சு ரிப்போர்ட் கொடுக்க சொல்லணும். ஒரு கம்பெனியில் ஃபினான்ஸ் ஏதோ ஃப்ராடு பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னால் நீதிபதியே உட்காந்து அந்த கணக்கு வழக்கெல்லாம் பார்க்க முடியுமா? ஒரு நீதிபதி எத்தனை துறையில் வல்லவராக இருக்க முடியும்? நீதிபதி சட்டத்துறையில் மட்டும்தான் வல்லவராக இருக்க முடியும். சட்டத்தில் எல்லா நுணுக்கமும் அறிந்தவர்களாக நீதிபதிகள் இருப்பாங்க. அவரே ஒரு வரலாற்று ஆய்வாளராக, அவரே ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசராக, அவரே ஒரு ஷேர் மார்க்கெட்டு ஸ்பெஷலிஸ்ட்டாக, அவரே ஒரு டாக்டராக, அவரே ஒரு இன்ஜினியராக, இப்படி எல்லாமே அவரே இருக்க முடியுமா? அப்போ நீதிமன்றம் என்ன செஞ்சுருக்கணும்? ஒருத்தர் ஒரு வழக்கு தொடுக்கிறாரு, இதாங்க விஷயம் அப்படின்றாரு. அப்படியா? அப்படின்னா இது இவர் சொல்கிற கிளைம் வந்து கரெக்டாக இல்லையா அப்படின்னு வரலாறு சார்ந்த ஒரு வல்லுநர் குழுவை வைத்து அதை ஆய்வு செய்து அந்த ரிப்போர்ட்டை கொடுக்க சொல்லணும். அப்புறம் அந்த ரிப்போர்ட்டை வச்சு இதுக்கு சாதகமாக பாதகமான்ற தீர்ப்பு அதுக்கு அப்புறம் தான் கொடுக்கணும். 2 நாள்லேயே அந்த தீர்ப்பை கொடுத்து 3ஆவது நாளே அதை எக்ஸிக்யூட் பண்ணுன்னு சொல்கிறது வந்து ஒரு ஓவர் அவசர கதியில் செய்கிற மாதிரி இருக்குது. இது இவ்வளோ அவசரமும் தேவையும் கிடையாது. ஒரு திரைப்படம், என்ன திரைப்படம்னு ஞாபகம் இல்லை, அதில் வந்து அந்த ஹீரோ வந்து ஒரு வரலாற்று ஆய்வாளராக இருப்பார். அப்போ ஒரு நாள் வந்து FBI ஏதோ கூப்பிட்டு அவர் வேறு ஒரு ஊருக்கு அவசரமாக போகணும், எங்கள் கூட வாங்க, துணைக்கு வாங்கன்ற மாதிரி கூப்பிட்டு போவாங்க. அப்போ ஒய்ஃபுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறேன்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி, ஒரு அவசர வேலைம்மா, நான் போயிட்டு நாளாக கழிச்சு வந்துடுறேன் அப்படின்னு. அப்போ அந்த ஒய்ஃப் சிரிச்சிட்டே கேட்பேன், வரலாற்றுக்கு என்னையா அவ்வளோ அவசரம்? ஒரு டாக்டர் அவசர வேலைன்னு சொன்னார்னா நம்பலாம். ஒரு வரலாற்று ஆசிரியருக்கு என்ன அவசரமான தொழில் சம்மந்தப்பட்ட வேலை? வரலாறுன்றது நிதானமாக ஆராய்ச்சி பண்ண வேண்டிய ஒரு வேலை. கரெக்டாக? அப்படி தான் அது ஒரு காமெடியாக இருக்கும். அப்போ இது வரலாற்று சம்மந்தப்பட்ட சந்தேகத்தோடு அவர் வந்து நிற்கிறார். அப்போ இதுக்கு உண்டான சான்றுகள் என்ன இருக்குது, ஏது இருக்குது அப்படிங்கிறத அந்த துறை சார்ந்த ஒருத்தர் ரிப்போர்ட் கொடுத்ததுக்கு பிறகு அந்த தீர்ப்புக்கு அவங்க வந்தாங்கன்னா அதில் ஒரு நியாயம் இருக்குது. இப்போ அடுத்த 1 ஹவரில் ஆப்ரேஷன் பண்ணலாம், இவர் செத்துருவாருன்னு சொல்கிற மாதிரி ஒரு தீர்ப்பு கொடுத்த மாதிரி இருக்குது. கரெக்டுங்களா? அது இவ்வளோ எமர்ஜென்சியாக கொடுக்க வேண்டிய தீர்ப்பாக இது? இந்த தீர்ப்புக்கு இவ்வளோ அவசரம் காட்ட வேண்டிய அவசியம் என்ன? எத்தனையோ தீர்ப்பு கேஸு வந்து இதை விட சீரியஸான கேஸ்லாம் எத்தனையோ கேஸ் வந்து ஹைகோர்ட்டில் இருக்குது. இல்லை, இன்றைக்கி மேல்முறையீட்லையும் தமிழ்நாடு அரசு அதே தான் சொன்னாங்க. இல்லை, இன்னொரு கேள்விக்கும் வரேன். இந்த ரவிக்குமார்ன்றவர் எந்த ஊரை சேர்ந்தவர்? சென்னையை சேர்ந்தவர். அவர் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் கேஸ் போடாமல் அது எதுக்கு மதுரைக்கு போகிறாரு? இல்லை, அது அந்த பெஞ்சில் தானே அது வரும். அப்படிலாம் வராது. மதுரை ஹைகோர்ட்டோட மதுரை ஹைகோர்ட்டே உருவாக்கப்பட்டது எதுக்கு? மதுரைக்கும் திருச்சிக்கு தெற்கைய கன்னியாகுமரி வர உள்ள மக்கள் அங்கேருந்து எல்லாரும் சென்னைக்கு வர வேண்டியிருக்கு அப்படிங்கிறதுக்காக தான் அங்கே உருவாக்குனாங்க. சம்மந்தப்பட்ட இடம் அந்த ஜுடிஷியல் சம்மந்தப்பட்ட இடம். ஹைகோர்ட்டை பொறுத்தவரை ஜூரிஸ்டிக்ஷன்லாம் கிடையாது. ஹைகோர்ட்டை பொறுத்தவரை மொத்த ஸ்டேட்டுக்கும் சேர்த்து தான் அது ஹைகோர்ட்டு. புரியுதுங்களா? ஹைகோர்ட்டுன்றது எதுக்கு? மொத்த ஸ்டேட்டுக்கும் சேர்த்து. உச்சநீதிமன்றன்றது எதுக்கு? மொத்த நாட்டுக்கும் சேர்த்து. ஏற்கனவே நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம், உச்சநீதிமன்றத்துக்கு இன்னொரு கிளையை உருவாக்குங்க, எல்லாத்துக்கும் டெல்லிக்கு வர முடியல, எல்லாத்துக்கும் டெல்லிக்கு வர முடியலன்னு சொல்லி தான் நம்ம இது கேட்குறோம். என்ன, இன்னொரு கிளை உச்சநீதிமன்றத்தை ஒன்று உருவாக்குங்க, ஹைதராபாத் பக்கத்தில். மதுரை பெஞ்ச் மாதிரி உச்சநீதிமன்றத்துக்கு ஹைதராபாத் பக்கத்தில் ஒன்று உருவாக்குனீங்கன்னா தென்னிந்தியாவில் இருக்கவங்களாம் ஈஸியாக போயிட்டு வர்றதுக்கு வசதியாக இருக்கும் அப்படின்னு நம்ம கேட்டுருக்கோம். அதே போல தான் கன்னியாகுமரியில் இருக்கிற ஒருத்தர் வந்து சென்னை வரை வந்துட்டு போகிறது கஷ்டமாக இருக்குன்றதுக்காக மதுரையில் ஒரு ஹைகோர்ட் கிளையை வச்சாங்க. அப்போ மதுரையில் ஹைகோர்ட் கிளையை வச்சா மெட்ராஸில் சென்னையில் இருக்கக்கூடிய ஒருத்தர் எதுக்கு அங்கே போகணும்? அவர் மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு போக வேண்டியதுன்னு. ஒரு டவுன் பஸ், ஒரு சிட்டி பஸ்ஸில் ஏறினா அடுத்த 20 நிமிஷத்தில் போய் இறங்கிடலாம். அவர் இங்கேருந்து எதுக்கு 7-8 மணி நேரம் ட்ராவல் பண்ணி மதுரையை போய் கேஸ் ஃபைல் பண்ணணும்? அப்போ இந்த கேஸ் ஃபைல் பண்ணப்பட்ட இடமும் தப்பு, ஃபைல் பண்ணவரோட நோக்கமும் தப்பு, பண்ணப்பட்ட அந்த கேஸோட சாராம்சமும் இவ்வளோ அவசர கதியாக தீர்ப்பு வழங்க வேண்டிய அவசியம் இல்லாத ஒரு கேஸு. கரெக்டாக? இப்போ நாளைக்கு வந்து ஒரு எக்ஸாம் நடக்க போகுது, அதுக்கு முன்னாடி இந்த தீர்ப்பை சொல்லி ஆகணும் அப்படின்னு சொன்னால் அதில் ஒரு அர்த்தம் இருக்குது. ஏன்னா இன்றைக்கி சாயங்காலமே தீர்ப்பை கொடுத்தா தான் அதை பேஸ் பண்ணி நாளைக்கு காலையில் எக்ஸாம் நடத்தலாம், இல்லை நடத்த வேண்டான்றதை முடிவு பண்ண முடியும் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து அப்படி தலைப்புற அவசரம் இல்லைல்ல.
அதுதான் நம்ம கேள்வி. சரி, இது அவசரமாக வழங்கப்பட்ட தீர்ப்பாக இருந்தாலும் தமிழக அரசு இதை எப்படி கையாண்டுருக்காங்க பார்க்குறீங்க? ஏன்னா அந்த தீர்ப்பு போடி அவங்க நடக்கலை, அதுக்கு பதிலாக மேல்முறையீடு பண்ணிட்டு அதுக்கான விசாரணைக்கு வரக்கு முன்னாடி இதை வந்து அப்படியே குவாஷ் பண்ணுறாங்க. இல்லை, மேல்முறையீடு அவங்க எடுக்கலை. மேல்முறையீடு பண்ணினாங்க, இன்னைக்கு தான் தள்ளுபடி அதான் எடுக்கலாமா மேல்முறையீடு. அதாவது அது வந்து என்னன்னா, இப்போ ஒருவேளை இதை அவங்க நீதிபதி உத்தரவை கடைபிடிச்சிட்டு செஞ்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு பின்னடைவாக இருந்திருக்காது. இன்னைக்கு கோர்ட் இவங்களோட மேல்முறையீடே என்னன்னா, எங்கள் தரப்பு வாதத்தை கேட்கவே இல்லைன்னு சொன்னாங்க. இப்போ நான் வந்து உங்க மேல கேஸ் போடுறேன், நீங்க தப்பு செய்யலை இல்லை தப்பு செஞ்சீங்க இல்லைன்றதை பற்றி விளக்கம் சொல்றதுக்கு உங்களுக்கு சான்ஸே கொடுக்காம நான் கொடுத்த ஒரு பெட்டிஷனை வச்சுட்டு அப்படியே நேரம் உங்களுக்கு தண்டனை கொடுத்துட முடியுமா? அதாவது இந்தியன் ஜுடிஷியல் சிஸ்டமே என்னென்னா, த ரைட் டு பி ஹியர்டு. ஒவ்வொருத்தரின் தரப்பு வாதம் என்ன அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு அனுமதிக்கணும். நீங்கள் அப்படி அனுமதிச்சாதான் அது கேஸு. ஆனால் கோர்ட்டில் இன்றைக்கி அதை எடுத்துக்கலையே, அவங்க திரும்ப தமிழ்நாடு அரசை நோக்கி தான் வந்து நீங்கள், ஏன்னா தீர்ப்பு வந்துருச்சுல்ல. இப்போ என்னன்னா, இந்த தீர்ப்பை இல்லை மேல்முறையீடு மனுவை தள்ளுபடி இல்லை, மேல்முறையீடு மனு கொடுக்கலாமா? அவங்க கொடுத்தது என்னன்னா, இந்த தீர்ப்பை நிப்பாட்டி வைங்க, ஏன்னா எங்கள் தரப்பை கேட்கல அப்படின்னாங்க. புரியுதுங்களா? மேல்முறையீடுன்றது வேற. இந்த தீர்ப்பு செல்லாதுன்னு சொல்லிட்டு இன்னொரு 2 பேர் இல்லை 3 பேர் கொண்ட பெஞ்சுக்கு போகிறது, இல்லை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி தலைமையில் கொண்டு போய் கொடுக்கறதுன்றது அது வேறு ப்ராசஸ்ஸு. இவங்க இன்றைக்கி கொடுத்ததே என்னென்னா, எங்கள் தரப்பு கேட்கப்படவில்லை அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இந்த நீதிபதிகளும் என்ன சொல்லிட்டாங்கன்னா, சிம்பிளாக அதெல்லாம் கிடையாது, ஒரு நீதிபதி தீர்ப்பு கொடுத்தா அதை எக்ஸிக்யூட் பண்ண வேண்டியது அரசாங்கத்தோட வேலை, அவங்க ஏன் பண்ணலை அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இதில் இன்னொரு விஷயம் என்ன இருக்குன்னா, ஜிஆர் சாமிநாதன் பண்ணதே தப்பு. முதல்ல சிஏஎஸ்எஃப் அங்கே போகிறதுக்கு ரைட்ஸ் கிடையாது அவங்களுக்கு. இல்லை, அதுக்கும் விளக்கம் சொல்லியிருக்காங்க, மாநில அரசு கடமை செய்யலை, அதனால தான் சிஏஎஸ்எஃப் அனுப்பியிருக்கோம் அப்படின்னு இன்னைக்கு பெஞ்ச் சொல்லியிருக்காங்க. அது அப்போ என்ன பண்ணுவீங்க? சிஏஎஸ்எஃப்பை விட்டு மதுரை போலீஸை சுட்டு தள்ளிடுவீங்களா? அடுத்த கேள்வி அதுதானே. சிஏஎஸ்எஃப்க்கு ஜூரிஸ்டிக்ஷன் எங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஹைகோர்ட் வளாகத்துக்குள்ள மட்டும்தான். இல்லை, தமிழ்நாடு அரசுமே இதை வந்து சட்ட ரீதியாக அணுகாமல் அவங்க அதிகாரத்தை அவங்க கையில் எடுத்துக்கிட்டாங்களோன்ற மாதிரி. அப்படிலாம் கிடையாது. அது வந்து மாவட்ட சட்ட ஒழுங்கை பற்றி முடிவு பண்ண வேண்டியது தமிழ்நாடு அரசுக்கு இங்கே வேலையே கிடையாது. தமிழ்நாடு அரசு தன் தரப்பில் ஒரு வழக்கை கொடுக்குறாங்க. எதுக்காக கொடுக்குறாங்கன்னா, மதுரை மாவட்ட கலெக்டருக்காக கொடுக்குறாங்க. மதுரை மாவட்ட கலெக்டர் தான் என்ன முடிவு பண்ணுறாரு, இதை அனுமதித்தால் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும்னு ஊரடங்கு உத்தரவு போடுறாரு, 144 போடுறாரு. அது மதுரை மாவட்ட கலெக்டர் எடுத்த முடிவு. புரியுதுங்களா? மதுரை மாவட்ட கலெக்டர் என்ன முடிவு பண்ணுறாரு, இந்த கும்பலை அனுமதித்து தீபம் ஏற்ற வச்சா கலவரம் வரும், பதட்டம் ஏற்படும். அப்போ கலவரம் வராமல் இருக்கணும்னா 144 அப்படின்னு சொல்லி கலெக்டர் முடிவு பண்ணுறாரு. அந்த 144 சட்டத்தை மாவட்ட எஸ்பி நடைமுறைப்படுத்துகிறாரு. சரியா? அப்போ நீங்கள் வந்து 144 போட்டது தப்பு அப்படின்னு சொல்லி சிஐஎஸ்எஃப் அனுப்புறது வந்து, உண்மையில் சொன்ன போனால் அந்த சிஐஎஸ்எஃப் தலைவர் ஒருத்தர் இருப்பார்ல அந்த ஹைகோர்ட்டில், அவர் மேலே சிஐஎஸ்எஃப்ல ஒழுங்கு நடவடிக்கை எடுப்பாங்க. ஏன் ஜூரிஸ்டிக்ஷனை தாண்டி போனீங்கன்னு. இப்போ ஒன்றும் கிடையாதுங்க. இப்போ நீங்கள் வந்து கோயம்பேடு போகிறீங்க, அங்கே உங்கள் பர்ஸோ ஃபோனோ ஏதோ தொலைஞ்சிருச்சு, நீங்கள் எங்கே கம்ப்ளைண்ட் கொடுப்பீங்க? போலீஸில் தான். எந்த போலீஸில்? அந்த கோயம்பேடில் தான் நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியும். இல்லை சார், நான் வந்து அசோக் நகரில் குடியிருக்கிறேன், அதனால் அசோக் நகர் ஸ்டேஷனில் போய் நான் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன்னு கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது. இன்னும் சொல்ல போனால், கோயம்பேடு ஏரியாவுக்கு அசோக் நகர் போலீஸ் ஸ்டேஷனோட ஹெட் ஒருத்தர் இருப்பார்ல, ஒரு இன்ஸ்பெக்டர், அவர் அங்கே உள்ளேயே போக முடியாது. உள்ளே போகிறது சட்டப்படி தப்பு. நான் சொல்கிற பாயிண்ட் புரியுதுங்களா? சட்டப்படி தப்பு. அவர் வந்து தன்னுடைய அதிகாரத்தை மீறி செயல்படுறாருன்னு அர்த்தம். ஒருவேளை அந்த அசோக் நகர் இன்ஸ்பெக்டருக்கு வந்து கோயம்பேடில் குடியிருக்கக்கூடிய ஒரு நபரை விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி தோணுச்சுன்னா அதுக்கு பர்மிஷன் வாங்கணும். அவர் கோயம்பேடு இன்ஸ்பெக்டருக்கு சொல்லி பர்மிஷன் வாங்கி கோயம்பேடு போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கிற கான்ஸ்டபிளை கூட கூட்டிகிட்டு தான் போய் விசாரிக்க முடியும். நான் இன்ஸ்பெக்டர் தான், நான் எங்கே வேணால் போய் விசாரிப்பேன்லாம் போய் விசாரிக்க முடியாது. அதனால தான் என்ன பண்ணுறது, இந்த சில நேரங்களில் விசாரணைக்கு இந்த தனிப்படைன்னு ஒன்று அமைக்கிறது. அந்த தனிப்படைக்கு எந்த ஜூரிஸ்டிக்ஷனும் கிடையாது. அவங்க மொத்த தமிழ்நாடு பூரா இந்த கேஸ் விஷயமா எங்கே வேணாலும் போய் விசாரிக்கலாம்
அப்படியே விசாரிக்க போனாலும் அவங்க அந்தந்த லோக்கலில் இருக்க போலீஸ் ஸ்டேஷனில் சொல்லிட்டு தான் போய் விசாரிக்க முடியுமே தவிர அந்த லோக்கலில் இருக்கக்கூடிய அந்த போலீஸ் ஸ்டேஷனோட லிமிட் எங்கேயோ அது வர அந்த ஸ்டேஷனோட ஆஃபீஸருக்கு தான் பவர். அப்போ சிஐஎஸ்எஃபோட பவர் என்ன? ஹைகோர்ட் வளாகத்துக்குள்ளே, மதுரை ஹைகோர்ட் வளாகத்துக்குள்ளே என்ன நடந்தாலும் அவர்கள் ஆக்ஷன் எடுக்கலாம். அப்போ கூட என்ன செய்ய முடியும்னா அரெஸ்ட் பண்ணி அந்த நபரை மதுரை போலீஸ் ஸ்டேஷனில் தான் அவங்க ஒப்படைக்க முடியுமே தவிர அவங்க கஸ்டடின்னு அவங்களே ஒரு தனி ஜெயிலெல்லாம் வச்சுக்க முடியாது. புரியுதுங்களா? சிஐஎஸ்எஃப்ஏ எங்கே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஸ்டேட்டோட இடமா சென்ட்ரோட இடமான்ற குழப்பம் வரும் பார்த்தீங்களா, அந்த இடங்களில் காவல் போலீஸ் வேணுன்றப்ப தான் இந்த சிஐஎஸ்எஃப்பை கொண்டாந்து வைப்பாங்க. இப்போ ஹைகோர்ட்டை நீங்கள் வந்து ஸ்டேட்டோடதுன்னு சொல்லுவீங்களா, சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடதுன்னு சொல்லுவீங்களா? ரெண்டுமே சொல்ல முடியாது. அது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் அடங்கியது கிடையாது, மாநில அரசாங்கத்துக்கும் அடங்கியது கிடையாது, அவங்க கட்டுப்பாட்டுக்கு உட்பட்டது கிடையாது. ரெண்டு பேரோட கட்டுப்பாட்லேயுமே இல்லாத ஒன்று. அது தனி ஜுடிஷியரி. ஆமாம். இப்போ ஒன்றும் இல்லை, நம்ம சென்னை ஏர்போர்ட் இருக்குது, அந்த ஏர்போர்ட் யாரோடது? அது யூனியன் கவர்மெண்ட். அது ஆனால் இருக்கிற இடம் யாரோடது? ஸ்டேட் கவர்மெண்ட். அப்போ இது யார்? அப்போ யார் வந்து அந்த இடத்துக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய கடமை இருக்குது? இப்படி இந்த ஒரு கொஸ்டின் வருது பார்த்தீங்களா, இது வந்து இவங்களுக்கு சொந்தமாக அவங்களுக்கு சொந்தமானு தெரியலையேன்னு. அந்த மாதிரி வரக்கூடிய இடங்களில் மட்டும்தான் சிஐஎஸ்எஃப் வரும். அப்போ கூட சிஐஎஸ்எஃபோட வேலை என்னென்னா, இப்போ இஸ்ரோ இருக்குது, இஸ்ரோ வந்து இருக்கிறது ஆந்திராவில் இருக்குது. இப்போ அங்கே வந்து யாரை காவலுக்கு போடுவாங்க? அங்கேயும் சிஐஎஸ்எஃப் தான் போடுவாங்க. புரியுதுங்களா? சிஐஎஸ்எஃப்க்கு அந்த கோர்ட் வளாகத்தை தாண்டி வெளியே போய் ஒரு நடவடிக்கை எடுப்பதற்கு உரிமை கிடையாது. ஒன்றும் இல்லைங்க, மதுரை ஹைகோர்ட் இருக்குது. இந்த உதாரணம் இவர் நம்ம வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் தான் அழகாக புரிகிற மாதிரி சொன்னார். மதுரை ஹைகோர்ட் வளாகம் இருக்குது, கோர்ட்டுக்கு காம்பவுண்டுக்கு வெளியே 2 பேர் சண்டை போட்டு ஒருத்தன் வெட்டிட்டான் அப்படின்னா கூட இந்த சிஐஎஸ்எஃப் ஆள் போய் நடவடிக்கை எடுக்க முடியாது. அந்த சம்பவம் வந்து கோர்ட்டு கேம்பஸ்க்கு உள்ளே நடந்தால் தான் அவங்க நடவடிக்கை எடுக்க முடியுமே தவிர கேம்பஸ்க்கு வெளியே நடந்ததுன்னா அவங்க எதுவுமே செய்ய முடியாது. அவங்க அதிகாரம் அவ்வளோதான். அப்படி போனாங்கனாலே அவங்க தங்களுடைய அதிகாரத்தை மீறுறாங்கன்னு அர்த்தம். புரியுதா? இன்னும் நல்ல தெளிவாக புரிஞ்சுங்க. ஒருத்தர் வந்து தாசில்தாருங்க, அதுக்காக அவர் எந்த தாலுகா ஆஃபீஸ்லையும் போய் உட்காந்துக்க முடியுமா? நான் தாசில்தார் தானே, நான் தாலுகா ஆஃபீஸில் உட்காந்து நான் ஆர்டர் போடுவேன்னு சொல்ல முடியுமா? அவர் அதிகாரத்துக்கு உட்பட்ட தாசில்தார் ஆஃபீஸ் எதுவோ அங்கே தான் போய் உட்கார முடியும். கரெக்டா? அதே போல தான் சிஐஎஸ்எஃப். அவங்க யூனிஃபார்ம் போட்டிருக்காங்கன்றதுனால உடனே அவங்க வந்து பவர்ஃபுல் அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. எல்லா பவருக்கும் ஒரு லிமிட்டேஷன் இருக்குது. அது அவங்களோட ஏரியா எதுவோ அதுக்குள்ளே மட்டும்தான் அவங்க செயல்படலாம். உண்மையில் சொல்ல போனால் அந்த சிஐஎஸ்எஃப் யூனிட்டோட தலைவர் ஒருத்தர் இருப்பார்ல, அந்த ஹைகோர்ட்டுக்குன்னு ஒரு பெட்டாலியன் ஏதாவது கொடுத்துருப்பாங்கல்ல, அந்த தலைவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும். ஏன்னா அவங்க அது மாதிரி போகக்கூடாது. ரைட் சார். இப்போ வந்து இந்த மேல்முறையீட்டு மனு, தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட மேல்முறையீட்டு மனு வந்து இன்னைக்கு இருக்க பெஞ்ச் வந்து தள்ளுபடி பண்ணிட்டாங்க. இது எப்படி பார்க்குறீங்க? தமிழ்நாடு அரசாங்கம் இதை தொடர்ந்து அடுத்த நடவடிக்கை எடுப்பாங்க. இந்த கேஸோட தீர்ப்பு இருக்குல்ல, இப்போ இவங்களோட அப்சர்வேஷன் என்ன கொடுத்துருக்குறாங்க, இந்த தீர்ப்பு ஒரு நீதிபதி கொடுத்த தீர்ப்பை அமல்படுத்த வேண்டியது அரசாங்கத்தோட வேலை. அதை அவங்க செய்யலை. இதை வந்து கேட்டிங்களா கேட்கலையான்றது நீங்கள் தனியாக கேட்டுக்குங்க. அவங்க சொல்கிறது என்னென்னா, இவங்க வந்து எங்கள் சைடை கேட்கவே இல்லைன்னு சொன்னாங்களே, அதெல்லாம் நீங்கள் தனியாக வேறு கேஸ் போட்டுக்குங்க. அதை வந்து இதில் கூட சேர்க்க வேணாம். இந்த தீர்ப்பு அமல்படுத்தினீங்களா, பண்ணலையா? பண்ணலை, அப்போ இந்த முறையீடு தள்ளுபடி, அவ்வளோதான். அது மட்டும் இல்லை, நீதிமன்ற அவமதிப்பை ரத்து செய்ய சொல்லி மதுரை ஆட்சியர் தரப்புல இருந்து ஒரு மனு தாக்கல் செஞ்சுருந்தாங்க. அதையும் வந்து தள்ளுபடி பண்ணிட்டாங்க. அப்போ இது நீதிமன்ற அவமதிப்பு வழக்காக தான் எடுத்துக்கிட்டாங்கன்னு அர்த்தம். நீதிமன்ற அவமதிப்பு வழக்காக தான் எடுப்பாங்க. ஏன்னா நீங்கள் கொடுக்குற ஃபார்மில் வந்து அவ்வளோதான் டீட்டெயில்ஸ் இருக்கும், அதுக்கு மேலே நீங்கள் ஃபில் பண்ண முடியாது. இதை வந்து பாரதிதாசன் வந்து ஒரு பாட்டில் அழகாக சொல்லுவார், கோர்ட் என்பது ஒரு விசித்திரமான இடம். ஓடும் குதிரைக்கு கொம்பு 1 2 என்று கேட்டால் குதிரைக்கு ஏது கொம்பு என்று நீங்கள் கேட்க முடியாது. ஏன்னா கேள்வி வந்து 1 2 தான் கேள்வி அப்படின்னு பாரதிதாசன் ஒரு பாட்டில் எழுதியிருக்கிறார். ஏன்னா இந்த கோர்ட்டில் பொறுத்தவரை ரொம்ப சிம்பிள். என்னென்னா, அவங்க கேள்வி கேட்பாங்க, உங்கள் பதில் வந்து ஆமாம் இல்லைன்னு தான் இருக்கணுமே தவிர வேறு எதுவும் இருக்க முடியாது. அப்போ என் சைடு விளக்கத்தை நீங்கள் சொல்ல முடியாதா அப்படின்னு கேட்டால் அதுக்கு தான் பேர் அஃபிடவிட்னு பேர். தனியாக நீங்கள் அதுக்கு ஃபைல் பண்ணணும். இல்லைங்க இப்படிலாம் கேட்டாங்க, இது இப்படி இல்லைங்க, இந்த விளக்கம்லாம் நான் சொல்லணும், இந்த விளக்கத்தை சொல்கிறதுக்கு எனக்கு அனுமதிங்க அப்படின்னு சொல்லி கொடுக்கறது தான் அஃபிடவிட். புரியுதுங்களா? அந்த டாக்குமெண்டேஷன் ப்ராசஸ் அந்த மாதிரி. இது வந்து தமிழக அரசுக்கு வெற்றியா தமிழக அரசுக்கு தோல்வியான்றதுலாம் கிடையாது. இதுக்குன்னு ஒரு ப்ராசஸ் இருக்குது. இந்த ப்ராசஸ்க்கு இப்படி தான் டாக்குமெண்ட்டுன்னு இருக்குது. அந்த டாக்குமெண்ட்டில் என்ன லிமிடேஷன் இருக்கோ அதை தான் நீங்கள் ஃபில்அப் பண்ண முடியும்.
இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா திரும்ப இந்த தீர்ப்பு தப்பு அப்படின்னு சொல்லி அப்பீலுக்கு போவாங்க. அது வந்து அதான் இப்போது இந்த தீர்ப்பு தப்புனா இதை வந்து செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அப்பீல் போயிருக்கலாம். ஆனால் வந்து அதை மீறிட்டு நம்ம செய்கிறது வந்து இதுதானே இந்த பிரச்சனைக்கு அப்படி கிடையாது. ஏன்னா நயினார் நாகேந்திரன் என்ன சொல்லியிருக்காருன்னா, தமிழ்நாடு அரசு தான் இதை செய்யாமல் இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணிட்டாங்க, தமிழ்நாடு அரசு தான் இதுக்கு காரணம் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு குற்றச்சாட்டு. அவரோட அரசியல் வேலையை பண்ணுறாரு, அவ்வளோதான். அந்த நடவடிக்கை எடுத்தது இல்லை, தீர்ப்பு தவறாக இருந்தால் இன்னைக்கு நீதிபதிகள் சொன்ன மாதிரி தனியாக ஒரு அஃபிடேவிட் போட்டிருக்கலாம். ஆனால் அந்த ஏற்கனவே வழங்கப்பட்ட தீர்ப்பை மீறி தான் இதை செய்ய வேண்டிய அவசியம் என்ன? இல்லை, அப்படி இல்லைம்மா. தீர்ப்பு ஒன்று கொடுத்துட்டாரு. நீங்கள் கோர்ட் ப்ரொசீடிங்ஸ் வந்து ரொம்ப ஒரு மாதிரி குழப்படியாக இருக்கும்மா. என்னென்னா அவங்க ஒன்று கொடுத்தாச்சுன்னா அதை செஞ்சிடணும், அவ்வளோதான். அதே நேரத்தில் என்ன பண்ணலான்னா, நீங்கள் என்ன செய்யலாம், இதுக்கு அடுத்தால என்ன செய்யலான்னா, இந்த தீர்ப்பை நிறுத்தி வைங்கன்னு சொல்லிட்டு இன்னொரு அப்பீல் போகலாம். ஆனால் இதை செஞ்சுட்டு அதை செஞ்சுருக்கலாமே. இல்லை, அதுக்குண்டான டைமே கொடுக்கலன்றது என்ன பிரச்சனை? தீர்ப்பு 2ஆம் தேதி வழங்கப்படுகிறது. டைம் இல்லைன்னா இங்கே விளக்கேற்றுறவங்க அங்கே இப்போ இவங்க அதை செஞ்சு. அதைத்தான் நான் கேட்குறேன். இது அவ்வளோ தலை போகிற அவசரமா? விளக்கேற்றுறது தலை போகிற அவசரமா? தீர்ப்பில் தவறு இருந்தால் அதை அவங்க சட்டப்படி அணுகிருக்கலாம். அதைத்தான் அணுகுறாங்க. அணுகிறதுக்கு உண்டான டைம் வேணும்ல. இன்றைக்கி 4ஆம் தேதி தானே. இன்றைக்கி 4ஆம் தேதி தானே. அவ்வளோ தலை போகிற அவசரம் கிடையாது இது. ஏன்னா இன்றைக்கி விட்டாச்சுன்னா நாளைக்கு காலையில் அவரை தூக்கில் போட்டுருவாங்க. அதனால் இன்றைக்கே இதை முடிச்சாகணும் அப்படின்ற அவ்வளோக்கு அவசரமாக இது? அப்போ இதில் உள்நோக்கம் என்ன இருக்குது அப்படிங்கிறது தான் கேள்வி. இவ்வளோ அவசரமாக தீர்ப்பு கொடுக்க வேண்டிய அவசரம் என்ன? அப்படி தலைமுறை எமர்ஜென்சி கிடையாது. இந்த ஒரு மலை மேலே விளக்கு ஏற்றணும் அப்படின்றது போன வருஷம் ஏற்றலைன்னா இந்த வருஷம் ஏற்றிடணுன்றது எதுவும் தலைமுறை அவசரமா? 1ஆம் தேதி ஒருத்தர் வழக்கு போடுறாரு, 2ஆம் தேதி தீர்ப்பு கொடுத்து 3ஆம் தேதி ஏற்றுவேன் அப்படின்னு சொன்னால் அப்போ அந்த அளவுக்கு எமர்ஜென்சி. அதாவது ஆங்கிலத்தில் ஒன்று சொல்லுவாங்க, அட் டெஸ்பரேட் டைம்ஸ் நீட் டெஸ்பரேட் மெஷர்ஸ் அப்படிம்பாங்க. ரொம்ப அவசரகதியில் ஒரு வேலை நடக்குதுன்னா ரொம்ப அவசரகதியாக தான் அதை நிப்பாட்டி ஆகணும். கரெக்டாக அதை அந்த மதுரை கலெக்டர் முடிவு பண்ணியிருக்காரு. இதை அனுமதித்தால் பிரச்சனை வரும். அவர் அந்த இந்து மக்கள் கட்சியை சேர்ந்தவங்களுக்கு மட்டும் 144 போடல, மொத்த திருப்பரங்குன்றத்துக்கும் சேர்த்து தானே 144 போட்டிருக்காரு. கரெக்டுங்களா? இல்லை இவங்களை பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சிட்டாங்களா? அதெல்லாம் ஒன்றும் பண்ணலையே. அவருக்கு என்ன தோணியிருக்கு, இந்த வேலையை செஞ்சோம்னா பதட்டம் வரும், கலவரம் வரும். அப்புறம் கலவரம் வந்தால் யாரை கேட்பீங்க? கலெக்டரை தானே கேட்பீங்க. கலெக்டரையும் எஸ்பியும் தானே கேட்பீங்க. இதெல்லாம் முன்கூட்டியே அவங்களுக்கு தெரியாதா? இவங்க வந்து கலவரம் பண்ணுற ஆளுங்க தானே, தெரிஞ்சுக்கிட்டே எதுக்கு அனுமதிச்சிங்க அப்படின்னு அப்போவும் ஊரில் போகிறது எஸ்பி மற்றும் கலெக்டரோட தலை தான். அப்போ அதை நடக்காமல் அவர் பார்த்து கொண்டது அவரது புத்திசாலித்தனம். இதை வந்து தமிழக அரசோட லிங்க் பண்ணி சொல்கிறது இவர்களது சந்தர்ப்பவாதம். யாரோடது? நயினார் நாகேந்திரனோட சந்தர்ப்பவாதம். மதுரையில் விளக்கேற்றலாமா வேணாமான்றதெல்லாம் பற்றி யோசிச்சுட்டு இருக்கிறது முதலமைச்சரோட வேலை இல்லை. முதலமைச்சருக்கு வேறு 1000 வேலை இருக்குது. அவர் அந்த வேலையை பார்த்துட்டு இருப்பார். கவனமாக பார்த்து, ஆமாம் அந்த ராம ரவிக்குமார் வந்து விளக்கேற்ற வந்தானா விட்றாதன்னா அப்படின்னு சொல்லி இங்கேருந்து அவசரமாக அவர் ஃபோன் பண்ணி கலெக்டருக்கு சொல்லி இதெல்லாம் நிப்பாட்டுறது தான் அவருக்கு வேலையாக இருந்தேன். அதுதான் அவர் செஞ்சாருன்ற மாதிரி இவங்க பேசுவாங்க. அது இவங்களோட அரசியல். அதுக்குள்ளே நம்ம போக வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு நீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. நீதிமன்றத்தில் வழங்கப்பட்டதுனாலேயே எல்லா தீர்ப்பும் நியாயமானதுன்னு நம்ம சொல்ல முடியாது. கரெக்டாக? தீர்ப்பு வந்திருக்கு, அவ்வளோதான். இந்த தீர்ப்பு இறுதியானதும் கிடையாது. இது ஹைகோர்ட்லேயே அப்பீலுக்கு போகலாம், இல்லை இன்னும் உச்சநீதிமன்றத்துக்கு போகலாம். அங்கே தீர்ப்புகள் மாற்றப்படலாம். ஒரு நீதிபதி தீர்ப்பு கொடுத்துட்டாங்கன்றது ஒரே காரணத்துக்காக அதுதான் ஃபைனல்னு கிடையாது. முதல் கேள்வியே, சென்னையை சேர்ந்த ஒருத்தர் மெட்ராஸில் இங்கே இருக்க மெட்ராஸ் ஹைகோர்ட்டை விட்டுட்டு எதுக்கு மதுரைக்கு போகிறாரு? அப்போ வருங்காலத்தில் இதற்கு ஒரு வழிகாட்டுதலை கொண்டாடணும். எந்த பகுதியை சார்ந்தவர்கள்லாம் மதுரை ஹைகோர்ட்டுக்கு வரலாம், எந்த பகுதியை சார்ந்தவர்கள்லாம் உயர்நீதிமன்றத்துக்கு வரலாம், சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு வரலாம் அப்படின்னு அரசாங்கம் ஒரு வழிமுறையை உருவாக்கணும். அது அப்படி இல்லைன்றதுனால தானே இப்போ நிறைய பேர் பேசுகிறாங்க. நிறைய பேர் பேசுகிறதே இதுதான் பேசுகிறாங்க. என்ன பேசுகிறாங்க? அங்கே போனால், மதுரைக்கு போனால் தான் ஜிஆர் சாமிநாதன்கிட்ட இந்த வழக்கு போகும், அப்படி போனால் தான் அவர் நமக்கு சாதகமாக தீர்ப்பு கொடுப்பாருன்னு எல்லாரும் பேசுகிறாங்க. இப்போ இதே தீர்ப்பை இந்த நபர் ராம ரவிக்குமார் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் வாங்கியிருந்தாருன்னா யாரும் இதை பற்றி பேச மாட்டாங்க.
அப்போ ராம ரவிக்குமாருக்கு என்ன உள்நோக்கம் இருந்தது? நல்லா யோசிச்சு பாருங்களேன். 10-15 கிலோமீட்டர் தூரத்தில் ட்ராவல் பண்ணி போகிறதுக்கு ஒரு ஹைகோர்ட் ஆஃபீஸ் இருக்குது. அதை நான் அங்கே போக மாட்டேன், 700 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி மதுரையில் போய் தான் நாங்கள் ஃபைல் பண்ணுவேன்னு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன வந்தது? அதுதானே முக்கியமான கேள்வியாக வைக்கணும். நம்ம திருப்பரங்குன்றம் மதுரை பக்கத்தில் இருக்குன்றதுக்காக மதுரை கிடையாது. கரெக்டாக கேஸ் வந்து திருப்பரங்குன்றம் மதுரை பக்கத்தில் இருக்குன்றதுக்காக மதுரையில் போட்டாங்கன்றது வந்து வாதமே கிடையாது. கேஸ் போடுறவர் எங்கேருந்து போடுறாரு? திருப்பரங்குன்றம் என்ன மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட ஜூரிஸ்டிக்ஷனில் வராதா? அதான் வருமே. கரெக்டா? கரெக்டு தான் சார். அப்போ இந்த வழக்கை தொடுத்தவருக்கு ஒரு உள்நோக்கம் இருக்குது. அந்த உள்நோக்கத்தோடு தான் அவர் அங்கே போனாருன்னு சொல்லி எல்லா மீடியாவும் பேசுகிறாங்க. சரிதானா? அப்போ இது வந்து தமிழக அரசாங்கம் அப்பீலுக்கு போகும். இதை விட அதிக ஆட்கள் இருக்கக்கூடிய பெஞ்சுக்கோ இல்லை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு கொண்டு போகிறதுக்கோ அவர்கள் அடுத்த நடவடிக்கை எடுப்பாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம இது என்னென்னு பார்க்க முடியும். நிறைய கருத்துக்கள் தெரிவிச்சிங்க. நன்றி சார். நன்றி.